பிறருக்கு அதிகமாக உதவுகின்ற அளவிற்கு உங்களுக்கே நீங்கள் அதிகமாக உதவி செய்து கொள்வதை காண்பீர்கள். தற்போது இந்தியாவின் கொடிய பாவம் அடிமை மனப்பான்மை. பொறாமையை நீக்கிவிட்டு பணிய கற்றுக்கொண்டால் ஆளும் தகுதி தானாக வரும். முதலில் வேலைக்காரனாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். அப்போதுதான் எஜமான் ஆவதற்குரிய தகுதியை பெறுவீர்கள். நமது முன்னோர்களின் சாதனைகளை மதிப்போடு பாருங்கள். அதே வேளையில் அவர்களை விட சிறந்த செயல்களை செய்ய முனைந்து நில்லுங்கள். ஒவ்வொரு உயிரும் இறைவனின் கோயில் என்பதை உணர்ந்து அன்பு செலுத்துவதே ஞானத்தை அடைவதற்கான எளிய வழியாகும். ஆச்சாரியரும் சீடனுமாகிய நாம் ஒருவருக்கொருவர் பொறாமையின்றி பணியாற்றுவதே உன்னத நோக்கங்களை நிறைவேற்றும் வழியாகும்.